உங்களை பொறுத்த வரைக்கும் யோகம் தரக்கூடிய இடத்துல தான் இருக்கார் புதன் பகவான். அதனால் பிரச்சனை பரத்தவளையா. திருப்பியும் அவங்க மூலியமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம், எதிரிகள் மூலமாகவே நம்மளுக்கு வெற்றி தரக்கூடிய பாக்கியம், அதான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில் இருந்து நோய்வாய்த்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து நாம் வெளிவருவோம். பயப்படுற விஷயமே இல்லை. அதுவும் இல்லாமல் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல நேரடி பார்வையாக நம்மளுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை ஒன்று போதும். அந்த பார்வைக்கான மதிப்பு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லி, குருவோட பார்வைக்கு இணையானது சூரியனோட பார்வை. ஒரு மனிதனை சூரியன் பார்த்து விட்டாலே போதுமானது, சர்வ விதமான தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்படும் என்று தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தலைமை கிரகத்தாதிபதி இல்லை, நவ கிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நேரடியாக பார்க்குறாரு. அதுவே அந்த மகர ராசிக்கு ஏற்புடைய காலங்களாகும். அதுவும் இல்லாமல் 8ஆம் இடத்துக்கு சென்று இதுவரைக்கும் தனவரவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, ஏன்னா 16, 17 தேதிக்கு அப்புறம் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், ஆகஸ்ட் மாத பலாபலங்கள், அதாவது 1/8/2024 முதல் 31/8/2024 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்கள் வழங்கப் போகிறார்ன்றதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, ஐயா, மகர ராசி பொறுத்த வரைக்கும் எதையும் சந்திக்கின்ற திறமை படைத்தவர்கள். இது என்ன, எவ்வளோ சோதனை வந்தாலும் கடந்து வரக்கூடிய பாதை தானே நாம் எப்பவுமே எடுத்திருக்கோம். ஏன்னா கர்மம் என்று சொல்லக்கூடிய, அதாவது எப்படி சொல்கிறதுனா, காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடம் அல்லவா. நாம் எல்லாத்தையுமே சாதிக்கின்ற தன்மை கொடுத்தவரும் நம்மளுக்கு தான் இறைவன் கொடுத்துருக்கான். எதையும் செய்து முடிக்கின்ற திறமையும் நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்கான். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுக்கு என்னென்ன பலாபலங்கள், 1/8/2024 முதல் 31/8/2024 வரைக்கும். ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல ஏற்கனவே வக்ரத்தில் இருக்கார், கும்பத்திலே. அவர் வக்ரகதி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம இன்னும் அதிகப்படியான வேகத்தை நாம் கிட்ட காட்டக்கூடிய காலமாகவும், விவசாயம் சார்ந்த விஷயத்தில் வேகம் எடுக்கும், வேலை அமைப்பிலையா வேகம் சார்ந்த விஷயத்தில், அந்த வேலை சார்ந்த விஷயத்துலையும் சரி, பணம் சம்பாதிக்கின்ற விஷயத்துலையும் சரி, இப்போல்லாம் முன்னே இருந்ததை விட இப்போ ஸ்பீட்னஸ் அதிகமாகிடும் ஐயா. நம்மக்கிட்ட ஒரே வேகத்தில் நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துகிட்டு ஐயா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை அதிகப்படியாக நாம் பேசக்கூடிய ஆளாரான நம்ம தான். அதை தூக்கி போடுறது யாரானா, முதலாளி யாரானா நம்ம தான். அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் சனி பகவான் மட்டும் 2ஆம் இடத்தில் வக்ரபலத்தோடு இருக்கிறதால் இதுவே பெரிய நன்மை என்று எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காலம் நமக்கு எளிமையான காலங்கள் என்றால் ஒரே வார்த்தை, சனி பகவான் அமர்ந்திருக்கும் இடம் 2ஆம் இடம், தனம் வரவு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் சற்று கலக்கத்தோடு, அதாவது அதிகமான உழைப்பினை கொடுத்து நாம் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல யாரும் இல்லை, 5ஆம் இடத்துல குரு என்று சொல்லக்கூடியவரும் ப்ளஸ் செவ்வாயும் ஏற்கனவே ஏற்கனவே குருமங்கள யோகத்தை பெற்றிருக்காங்க ஐயா. நல்ல அமைப்பு என்று சொன்னால் இந்த காலம் இனிமையான காலம் என்றே சொல்லுவேன் நான் உறுதியாக சொல்லப்போனேன். அடுத்தது 6ஆம் இடம் புதன் பகவான் 7ஆம் இடத்திலே அமர்ந்திருந்து நேரடி பார்வையாக வக்ரபலத்தோடு இருக்கார். அவரும் வக்ரகதியில் தான் இருக்கார். அதனால தான் சொன்னேன், இந்த முறை உங்களுடைய வேகங்கள் அதிகரிக்கும். நம்ம மூளை பயங்கரமாக செயல்படும். புதன் வக்ரம் என்று சொன்னாலே ஒரு மனிதனுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தில் முன்னெடுத்து விட்டாலே போதுமானது. அவனுடைய வேலைகளை தடுத்து நிறுத்தவே முடியாது யாராலுமே. எண்ணங்களே தானே செயல்கள் ஒரு மனிதனுக்கு. அந்த செயல்கள் எவ்வாறு உருவாகுது, நான் அந்த பொருளை தூக்கணும்னு முடிவு பண்ணால் தான் நான் அந்த செயலை உருவாக்க முடியும். அதை செயலை விரிவிக்கிறவரே புதன் பகவான் தான். எல்லாத்துக்கும் அதிபதி என்று சொன்னாலே ஒரு மனிதனுடைய தீர்மானக்கம், ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும், அந்த தீர்மானத்தை எவ்வாறு ஏற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய திட்டத்தை கீட்டுபவரே புதன் பகவான் தான். புதன் ஒருவருக்கு நன்றாக இருந்து விட்டாலே போதுமானது. அவர் வாழ்நாளில் எல்லாத்தையும் வெற்றி பெற்று, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி உடனே அதில் மேக்கப் பண்ணி அதிலேருந்து அவர் வெளிக்கொண்டு வரக்கூடிய அமைப்பு. உங்களை பொறுத்த வரைக்கும் யோகம் தரக்கூடிய இடத்துல தான் இருக்கார் புதன் பகவான். அதனால் பிரச்சனை பரத்தவளையா. திருப்பியும் அவங்க மூலியமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம், எதிரிகள் மூலமாகவே நம்மளுக்கு வெற்றி தரக்கூடிய பாக்கியம், அதான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில் இருந்து நோய்வாய்த்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து நாம் வெளிவருவோம். பயப்படுற விஷயமே இல்லை. அதுவும் இல்லாமல் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல நேரடி பார்வையாக நம்மளுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை ஒன்று போதும்.
அந்த பார்வைக்கான மதிப்பு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லி. குருவோட பார்வைக்கு இணையானது சூரியனோட பார்வை. ஒரு மனிதனை சூரியன் பார்த்து விட்டாலே போதுமானது, சர்வ விதமான தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்படும் என்று தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தலைமை கிரகத்தாதிபதி இல்லை, நவ கிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நேரடியாக பார்க்குறாரு. அதுவே அவன் மகர ராசிக்கு ஏற்புடைய காலங்களாகும். அதுவும் இல்லாமல் 8ஆம் இடத்துக்கு சென்று இதுவரைக்கும் தனவரவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, ஏன்னா 16-17 தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் கடகத்திலிருந்து இடம்பெயர்ந்து அவருடைய சொந்த வீடான ஆட்சியில் இடம்பெயர்ந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யப்படுற அரசாங்கத்தால் கிடைக்க வேண்டிய லாபங்கள் என்னென்ன இருக்குதோ ஐயா. நோய் என்பது எல்லாருக்கும் பொது விதி, வருமானம் தரக்கூடியது. சங்கடம் என்பது எல்லார் மனிதனுக்கும் உண்டு. நீ வேலை செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி சங்கடம் கண்டிப்பாக வரும். ஆனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பீடு என்று சொல்கிறதுனா அந்த மதிப்பீடு கிடைக்கக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு தேர வேண்டிய அனுகிரகம் என்று சொல்கிறோமில்ல, உனக்கு என்னென்ன சேரணுமோ அதெல்லாம் சேர்ந்துன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பிதாமகன் சூரிய பகவான் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் ஐயா. பித்ருக்காரகன் என்று சொல்கிற நம்மளுக்கு தர்ம கர்மாத்தி யோகாதிபதி அவர் தான், 8ஆம் அதிபதியே அவர் தான். 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி அவர் தான். அந்த அஷ்டமாதிபதி நேரடியாக நம்ம 2ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே சனி பகவான் வக்கரத்துணத்தோடு பார்த்து உங்கள் தேவைகள் அரசாங்கத்தால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும், ஒரு வேலை வாய்ப்பு, நம்மளுக்கு அரசு உத்தியோகம் இல்லைங்க, அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு அமைப்பு, சரியான ஒரு அமைப்பு. இந்த காலத்தை நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு தந்துருள போகிறார். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே சுக்கிர பகவான் அந்த வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கார். நல்ல வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றிருப்போம். கணவன் மனைவிக்குள் சற்று சஞ்சலங்கள் இருந்து தான் இருக்கும், ஆனால் நான் இல்லைன்னு சொல்லலை. வீடு சார்ந்த விஷயத்திலையும் நம்ம செலவினங்கள் கட்டுப்படுத்தாமல் இருந்ததில்லை, அந்த கட்டுக்குள் வரப்போதிப்போம். பகவான் இனிமேல் நம்மளுக்கு படியளக்க ஆரம்பிச்சிட்டான்றதுக்கு இதுவே முதல் உதாரணம். இந்த 8ஆம் மாதமே நம்மளுடைய வரவு ஸ்தானம் அதிகரிக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் நீச்சகதி அடைந்து பகவானுடைய குருவோட பார்வையில் அவரும் வாங்கியிருக்கார். 27ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் அவருடைய பார்வையை சுக்கிர பகவானுக்கு கொடுத்து நீச்ச பங்கத்தையும், அதுவும் இல்லாமல் அதே நேர்கதி என்று சொல்கிற மாதிரி அந்த இடத்துல இடம்பெயரக்கூடிய காலத்திலே தான் செவ்வாய் பகவானும் இடம்பெயர்ந்து, அந்த மாதத்திலே தான் இடம்பெயர்ந்து அந்த 4ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வை நேரடியாக சுக்கிர பகவானை பார்க்கும்போது நம் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக அமையப்போகிறோம். ஆக மொத்தம் நம்மளுக்கு லாஸ்லாம் கிடையாதுங்க. அதில் வீட்டிற்குரிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டெடுக்கிறாங்க. திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த முறை கவனங்கள் இல்லாமல், அதாவது நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி அடைய போதுங்க. அதை தான் சொல்லினுங்க, எத்தனையோ முறை சொல்லிட்டு இருப்பேன். திருமண தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து திருமண பாக்கியங்கள் கிட்டிருக்குதுங்க ஐயா. நல்லா கிட்டக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு இருக்க போகுது. தோஷ பவர் விடுங்க, அதெல்லாம் எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க போது மகர ராசிக்கான காலம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்த முயற்சியில் வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய காலமாக வரப்போகுது. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஐயா நான் சும்மா தான் கிடக்கிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய பாக்கியம் இறைவனே தந்துள்ள போகிறார். நான் வேலையெல்லாம் விட்டுட்டேன், எனக்கு மனசுக்கே பிடிக்கல சாமி, யாருக்கிட்டே அடிமையாக இருக்கணும்னு என்ன வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரம், ஏன்னா அவங்க ஏற்கனவே சற்று தட்டுன்னு அவங்க எதனா ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள மாரி பிடிக்கிற ஆளும் கிடையாது. தூக்கி போட்டாங்கன்னா அந்த பொருள் அப்போவே தூக்கி போட்டு போயிடுவாங்க. இனிமேல் அந்த விஷயத்தில் இனிமேல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிலைமையெல்லாம் மாறி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள், சொந்த தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் பெற போகிறாங்க. அடுத்ததாக அவிட்டம் 2 பாதம் உடையவர்களுக்கு அந்த செவ்வாயோடைய அதிபதி என்று சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இந்த கடன் செல்ல சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் தேவைகள் பூர்த்தி ஆகி கொண்டே இருக்கும் ஐயா. எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு தேவைகள் என்னென்ன இருக்குதோ அவையெல்லாம் பூர்த்தி செய்து கொண்டே வந்துட்டுருக்கார் இறைவன் ஒவ்வொரு விஷயத்திலும். ஏன்னா தனி பகவான் கடந்து செல்லுகின்ற நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நட்சத்திரத்தை கடந்திருக்கும் போதெல்லாம் தொந்தரவு விட்டுட்டு அவங்களுக்கு யோகங்களை தந்து கொண்டு தான் இருப்பார். பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவார். என்னென்ன அவங்க பெரிய ஃபீல்டாக என்று சொல்கிற மாதிரி அவங்கள சங்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தையோ வருமானம் பகுதி வருமானம் என்று சொல்கிறோம் இல்லை, கண்ணுக்கே தெரியாமல் அந்த வருமானம்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இது சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி அவங்க நல்ல நிலைமையில் தான் இனிமேல் வரப்போகிறாங்க ஐயா. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அந்த நட்சத்திர தொகுப்பை வைத்து பார்க்கும் பொழுதும் ராசியை வைத்து பார்க்கும் பொழுதும் இந்த கிரக நிலைகளில் அமைப்பை பார்க்கும் பொழுதும் இந்த மாதம் முழுவதும் நல்ல தனவரவை அதிகரிக்கக்கூடிய காலங்களாகவும் உடல் உபாதைகள் சற்று உடல், அதாவது வயது மூப்புடையவர்களுக்கு தான், வயது அதிகமான உடையவர்களுக்கு இந்த உடல் உபாதைகள் சற்று இருக்க தான் செய்யும்.
அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் தொந்தரவுகள் இருக்க தான். சூரியன் 8ஆம் இடத்துக்கு இடம் செல்லும் பொழுதே உடல் உபாதைகள், தேவையில்லாத டென்ஷன், பிபிலாம் இருக்க தான் செய்யும் ஐயா. இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு, நடுத்தர வயது, கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு, பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்றே சொல்வேன். பயப்படணும் அவசியம் இல்லை. இந்த பத்திரிகை எழுத்தாளர்கள்லாம் சொல்கிறோம் இல்லை, அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய காலமாக இந்த மாதம் திகழப் போகிறதுயா. எதையும் சட்ட சிக்கல் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த சட்டம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய நல்ல மதிப்பு கிடைக்க போது. அரசாங்கமே நம்மளுக்கு அடையாளம் தரக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரங்க. ஏன்னா அவங்க 2ஆம் அதிபதியே சனி பகவான் தான் என்பதால் வக்கீல் சார்ந்த தொழில், அதை சொல்கிறோம் இல்லை, சட்டம் சார்ந்த எல்லாமே, கோர்ட் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், எல்லாமே சட்டம் சார்ந்த தொழில் தான். அரசாங்கத்தால் நடவடிக்கை கொடுத்து எல்லாமே சட்டம் சார்ந்த தொழில் தான். அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்படுறவங்களுக்கு எல்லாம் இப்பொழுது பெரிய மதிப்பு, அதாவது நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்குது. அது வேறு விஷயம். சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த சட்டம் தன் கடமையை செய்து கொண்டே அப்பப்பவே செய்து முடிச்சிருமா, தண்டனை உடனுக்குடனே கிடைக்குமா, அந்த அளவுக்கு தீர்மானங்களையும் பகவான் சனி பகவான் நல்ல உயர்த்தி கோலை பிடித்து விட்டார். இனிமேல் தப்பு செய்கிறவங்களாம் தண்டிக்கிறதுலாம் கிடையாது, வேலையை முடிச்சுடுவார். சும்மா தொடர்ச்சியாக இவங்களுக்கு வாய்தெல்லாம் போட முடியாது. அந்த மாதிரி தீர்மானங்களை ஏற்றக்கூடிய நாட்களாக மகர ராசிக்கு வருதையா. எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, நல்ல செல்வங்கள் சேரக்கூடிய மாதங்களாகவும், தனித்துவத்தோடு அவங்க வாழ்க்கை தரத்தை தான் ஒரு அடையாளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல நிகழ்வுகள் நம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு இதுவே ஒரு முதல் சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடைபெறுவதையா. மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய திருமண பாக்கியம் கிட்டப்போகுது, குழந்தை பேரு கிட்டக்கூடிய காலமாக இந்த மாதம் வரப்போகுது. கண்டிப்பாக திருமண காலங்கள், கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல உன்னதமான காலம். அந்த நேரத்தில் திருமண பந்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த போக்குவரத்து என்று சொல்கிறோம் இல்லை, அவங்க வீட்டுக்கு போகிறது, மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது, பொண்ணு வீட்டுக்கு போகிறது, நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணுறது, திருமண தாம்பூலம் எப்பொழுது நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பேசுகிறது, இந்த காலம் எல்லாம் உறுதி செய்யக்கூடிய காலமாக அமையப்போகுது. வாழ்வில் ஒரு முறை தான், எத்தனை முறை பண்ணலாம் அது வேறு விஷயம். இந்த ஒன்று பண்ணுறதுக்கே நம்மளால் முடியல, அது வேறு விஷயம். அதுவே சமாளிக்கிறது பெரும் கடமைக்கு உரியதாகவே இருக்குது. மனிதன் எவ்வளோ ஒன்றா போராடலாம், வெளியில் வீட்டில் வந்து போராடலாம் முடியாது. இதெல்லாம் இப்போ தொகுப்பை வந்து அப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது. வெளியில் தான் ஒப்பிச்சாகும், அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. நம்ம சட்டை தான் போட்டுட்ருக்கோம், உள்ளே எல்லா காயமும் உள்ளே அப்படியே தான் இருக்குது. மனிதன் இப்படி தான் வாழணும், அப்படி தான் அந்த கட்டளைக்குள்ளே வர்றதுக்கு தான் திருமண பந்தத்தெல்லாம் ஏற்படுது. இல்லைனா மனிதன் வேறு மாதிரி மாறிடுவான். குடும்பத்தை கொடுத்து, குழந்தை கொடுத்து, ஏன் அதெல்லாம் சொல்கிறோம்னா மகர ராசிக்கு இந்த காலம் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு அந்த கட்டளையான காலங்கள்லாம், இளமை பருவத்தில் நாம் எல்லாத்துலேயும் சுற்றிருப்போம், விளையாடி இருப்போம். அந்த காலமெல்லாம் மாறி அடுத்தப்பட்ட குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன், ஒரு 10 பேருக்கு எதிரில் நாம் ஒரு மனைவி, நாம் ஒரு மகளை வந்து திருமணம் தாலி கட்டிட்டாவே அவன் பெரிய மனுஷனாக மாறிடுவான் இல்லை. அந்த திருமண பந்தத்தை உறுதி செய்யக்கூடிய நாட்கள், அதை தான் சொல்கிறது. அதனால தான் சின்ன விரிவாக்கம் கொடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. மக்கள்கிட்ட நாம் ஏற்படக்கூடிய, அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை, இனிமேல் தளர்வு இல்லாமல் செல்லக்கூடிய காலமாக அமையப் போகிறது. சீக்கிரமாக புத்திரப்பேறு கிடைக்கக்கூடிய காலமாகவும், ஏன்னா பகவானுடைய பார்வை அங்கே பதிஞ்சாலே போதுமானது. சூரிய பகவான் என்று சொல்கிற மாதிரி சீக்கிரமாக நம்மளுக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருப்பதால் சீக்கிரமாக திருமணம் முடிஞ்ச உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை புத்திரப்பேறு தரக்கூடிய காலமாகவும் மகர ராசி இனிமேல் மீண்டும் மீண்டும் ஒளிந்து பயந்த காலமெல்லாம் போயிட்டு திரும்பவும் தன்னலச்சோடு, அதாவது எப்படி சொல்கிறோம், புத்துணர்ச்சியோடு சொல்கிறோம் இல்லை, புத்துணர்ச்சியோடு நம்ம வாழ்க்கை தரத்தை ஓட்டக்கூடிய காலங்களாக நெருங்கி வந்து கொண்டிருக்குது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஸ்ரீமன் நாராயணனையும் அந்த ரங்கநாத பெருமானை வணங்கி வர, திருச்சி ரங்கநாத பெருமானைய மகர ராசிகாரங்க வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.